வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஒரு ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு டவுட்டு. நான் எங்கள் வீட்டாண்ட இந்த குழம்புத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள்லாம் அரைச்சின்னு வருவேன் இல்லையா? அப்படி அரைச்சின்னு வரப்போ நேற்று அவங்க கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்கன்னா எத்தனை கிலோ கொடுத்தேன்? 8 கிலோ 200 கிராம் கரெக்டாக கணக்கு போட்டு அந்த துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, மிளகு எல்லாமே கலந்து மிளகா, தனியா எல்லாம் சேர்த்து 8 கிலோ 200 கிராம் கொடுத்தோம். நான் கொடுக்குறப்ப என்ன சொன்னேன்? 8 கிலோன்னு சொன்னேன் மிஷின் கடைக்காரர்கிட்ட. இப்போது குழம்புத்தூள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறது காலி ஆகிடுச்சு, சரி 8 கிலோ செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நேற்று நைட்டு போயிட்டு கொடுத்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அது ஒருத்து பெரிய வேலை மூங்கிக்கெல்லாம் இந்த செஞ்சுட்டு எதுவுமே கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டேன். 8 கிலோ 8 5 40 400 கேட்டால் கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு மிஷின் இருக்குது, அதில் போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்தா எவ்வளோ இருந்துச்சு? 7 கிலோ 400 கிராம். 7 கிலோ 400 கிராம். அப்போனா எத்தனை குறையுது? 800 கிராம் குறையுது. 800 கிராம் காணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இது உங்கள் வீட்டில் அது மாதிரி நடக்குதா? இப்போ நீங்கள் 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா, 2 கிலோ அந்த பருப்பு கிருப்பெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குமா? இல்லாட்டி மிஷின்கார் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரா தெரியல. நாங்கள் ஆரம்பத்தில் கவனிக்கல. அவர் சொன்னது கொடுத்துட்டு வந்தோம், அப்படியே பேக் பண்ணுறப்ப ஷார்ட்டேஜ் ஆச்சு. நேற்று தான் எதாச்சியா சரி 8 கிலோ 200 கிராம் கொடுக்குறோமே, வீட்டில் வெயிட் பண்ணுமா சொல்லிட்டு அந்த கோணியை கழிச்சிட்டு தானே பார்த்தேன். அந்த கோணியை கழிச்சிட்டு எடுத்து இந்த வீட்டில் வெயிட் போட்டு பார்த்தா 8 கிலோ 200 கிராமுக்கு 7 கிலோ 400 கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம். 800 கிராம் மிளகா எவ்வளோ தெரியுங்களா? குழம்புத்தூள் 500 ரூபா கிட்ட. மனசே கஷ்டமாச்சு. ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப தெரிஞ்சவர். இதுவரையும் அது மாதிரி வெயிட் பண்ணி போட்டு. ஆனால் ஒரே ஒரு தடவை மிளகு வாங்கின்னு நல்லா காய வச்சு நல்லா சிம்முலேயே ரொம்ப நேரம் வறுத்து ஆற வச்சு மிஷினில் அரைச்சி வந்தோம். எத்தனை கிலோ கொடுத்தோம்? 2 கிலோ கொடுத்தோம். வீட்டில் பார்த்தா 1.750 1.25 கிலோ தான் இருந்துச்சு. 1/4 கிலோ காணும். எனக்கு அப்போ என்னடா இது 2 கிலோவுக்கு 1/4 கிலோ காணும்? எவ்வளோ தெரியுமா? 1/4 கிலோ மிளகு 250 ரூபா கிட்ட வரும். அப்புறம் நேரம் மிஷின் கடைக்காரர்கிட்ட போனேன். என்னங்க நாங்கள் 2 கிலோ கொடுத்தேன், 1.25 கிலோ தான் இருக்கேன். இல்லைங்க, அது மிஷினில் அரைக்கிறது காற்றுல போகிறதெல்லாம் சேர்த்து 1/4 கிலோ போகும்ட்டார். 1/4 கிலோ காற்றுல போகும். சரி விட்டு கேட்க முடியுமா? வந்துட்டேன். உங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கா? 1 கிலோ மிளகா 1 கிலோ தனியாக கொடுத்தா மொத்தம் 2 கிலோ அரைச்சா வருமா? இல்லாட்டி கம்மியாக வருமா? அது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எனக்கும் தெரியல. மிஷினில் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே அந்த அது என்ன எனக்கு ஒரு 8 கிலோக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் 100 200 போட்டோம் விடு. 1 கிலோ கிட்ட போதும். என்ன பண்ணுறது? உங்களுக்கு எதுனா ஐடியா தான் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆகுமான்னு தெரியல எனக்கு. சொல்கிறீங்களா? தேங்க்யூ.